உங்களுக்கு நான் சொல்றேன், கடவுளுடைய திட்டத்துல பல பாடுகள் இருக்கிறது. அந்த பாடுகள் உங்க வாழ்க்கையில தெய்வம் வைக்க காரணம், அவர் உங்களை நம்புறாரு. இந்த இந்த பாட மத்தவங்க மேல வச்சா அவங்களால அதை தாங்க முடியாது. அவங்க ஓடிடுவாங்க இந்த இடத்த விட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்புக்கு பதிலா யூதாவை வச்சிருந்தா என்ன இருந்திருக்கும்? ஒரு வேசி கிட்ட போய் யார் இருக்கா? ஒரு வேசி கிட்ட போய் தவறு பண்றாரு யாரு? யூதா. வேசியை தேடி போய் தப்பு பண்ற யூதாவை தேடி ஒரு போர்த்திபார் மனைவி வந்தா யூதா விட்டுருவாரா? உங்களுக்கு புரியுதா? ரூபனை எடுத்துக்கோங்க. சொந்த தகப்பனுடைய மறுமனையாட்டி கூட சயனித்தவன், சயனித்த ஆளு அந்த ரூபனை யோசேப்போட இடத்துல வச்சிருந்தா அவரும் போர்த்திபார் மனைவியோட என்ன பண்ணிருப்பாரு? ஆண்டவருக்கு தெரியும். இவனுங்க எல்லாம் மாம்சத்துல நல்ல பலவான்கள், ஊரை கொளுத்திடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. பிசிக்கலி ஸ்ட்ராங், ஸ்பிரிச்சுவலி வீக். உங்களுக்கு புரியுதா? பிசிக்கலி ஸ்ட்ராங், ஸ்பிரிச்சுவலி வீக். மாம்சத்துல பலவான்கள், ஆனா ஆவிக்குரிய காரியத்துல சின்ன காரியத்துல தவறிடுவாங்க. வெளியே பார்க்க நல்ல மசில்ஸ் இது இது அப்படின்னு இருப்பாங்க, ஆனா அவன் முன்னாடி ஒரு சின்ன வேசி எப்படி போக விடுங்களேன், தவறிடுவான். ஆனா யோசேப்பு ஒரு சின்ன பையன், அவன் மாம்சத்துல பலவீனனா இருந்திருக்கலாம், ஆனா ஆவியில பலவானா இருந்தாரு. ஆவியில பலவான். சிம்சோன் மாம்சத்துல பலவான், ஆனா ஆவியில பலவீனன். தவறிட்டாரு. அப்ப கடவுள் என்னை கவனிக்கிறீங்களா? தயவு செஞ்சு என்ன கவனிங்க, என்ன கவனிங்க எல்லாருமே. உங்க வாழ்க்கையில தேவன் சில பாடுகளை கொண்டு வர காரணம், அவர் உங்களை நம்புறாரு. இத மத்தவங்களால தாங்க முடியாது, மத்தவங்க மறுதளிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா அவர் நம்புறாரு, நீ இந்த பாடுல அவரையே சார்ந்துருவ, அவரை விட்டு போக மாட்ட, நீ ஜெபிப்ப, நீ அவரை துதிப்ப. மத்தவங்க கர்த்தரை தூசிச்சு ஜீவனை விடுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ சொல்லுவ இல்ல இல்ல, அவரிடத்துல நன்மையை பெற்றனா தீமையை பெறாம இருப்பது எப்படி? நீங்க பார்க்கும்போது தெரியல, அவங்களுக்கெல்லாம் இந்த பாடு இல்லைன்னா அவனுக்கு இந்த பாட கொடுத்திருந்தா அவன் எல்லாம் எப்பயும் ஆண்டவர் மறுதளிச்சுட்டு ஓடி இருப்பான்.